இனிய வணக்கம். ஜோதிடம், உளவியல், தகவல் கலந்துரையாடல். கலந்துரையாடல் என்பது நன்மை. எனவே கேள்வி பதில். நன்று. நடிகர் தனுஷ் கேள்வி பதில். ஒருவர் மகிழ்ச்சி என்கின்ற அந்த நிலையை எவ்வாறு அடையலாம், அது எவ்வாறு சாத்தியம், அது எவ்வாறு நிகழ்கிறது என்பதற்கான விடை அவரவரின் ஆன்மீக பயிற்சி மற்றும் தனிநிலை ஒழுக்கம், சரியான உணவு முறை, சரியான சூழ்நிலை, சரியான வாழ்வியல் நெறிமுறை என்பதான நிலையில் அமைகிறது. மற்றபடி களவியலால் மகிழ்ச்சி என்பது, அந்த நிலை என்பது யதார்த்தத்தில் நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை. களவியல் நிகழும் பொழுது அந்த மகிழ்ச்சி நிலை மறைந்து விடுகிறது. ஏனெனில் அது பல்வேறு சார்ந்த கர்மவினை, அது உடலியல் தகவலமைப்பே அவ்வாறாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மகிழ்ச்சி என்பதற்கு 100% நடிகர் தனுஷ் காரணமே அல்ல. எனவே மகிழ்ச்சி என்பது அவரவரின் ஆன்மீக பயிற்சி, ஒழுக்கமான வாழ்வியல் நெறிமுறை, தனிநிலை நெறிமுறை, சரியான உணவு முறை, சரியான சூழ்நிலை, சரியான கர்மா என்பதான நிலையில் அமைகிறது. இதில் உயர்வு தாழ்வு அவ்வாறு என்று அல்ல. பொதுவியல் கூற்றுப்படி ஔவையார் கூறியதுபடி அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எனவே மானிடராய் பிறத்தல் என்பதே ஒரு ஆசீர்வாதம்தான். ஓகே. அதிலும் அவரோட சூழ்நிலையை பொறுத்து அவரோட வாழ்வியல் நிலை மாறுபடலாம். மற்றபடி அவரவர் யோக பயிற்சினால் மேன்மை அடையலாம் என்பது பல மகான் சித்தர் கூறிய வாக்கு, வாழ்ந்த நிகழ்வு. சரி, நடிகர் தனுஷ் அவரது செயல்பாடு கலைத்துறைக்கு இழுக்கு, முறை தவறிய ஒரு செயல்பாடு. ஒருவரது கஞ்சத்தனம், சிக்கனம் எவ்வாறான துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு உதாரணம். மற்றபடி தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது போல அவரவர் துன்பத்திற்கு அவர்களே காரணம். எனவே சரியான கதாநாயகனை தேர்ந்தெடுத்து சரியான வழித்துணையாக பின்பற்றுவது என்பது நன்மை. எனவே தவறான நபர்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஆபத்து. சரி, ஒவ்வொரு துறைக்கும் அதை சார்ந்த ஒழுக்க விதி என உள்ளது. அதனை சரிவர செய்யும்போது தான் சரியான தீர்வு கிட்டும். சரி, தேவன் ரசிகர் மன்றம் அருமையான நற்பணி மன்றம். கலைத்துறைக்கென எத்தனை யுகமானாலும் ஒரு அடையாளம். எனவே போலியாக வாழ்ந்து லாபம் ஈட்டி கர்மவினையை ஏற்படுத்துவதை விட தனக்கு ஏற்ற நன்மையான பாதையில் செல்வது என்பது தனக்கும், மற்றவருக்கும், நாட்டிற்கும், மற்ற நாட்டினருக்கும், இவ்வுலகிற்கும் நன்மை பயக்கும். நன்று. ஜோதிட வல்லுநர்களுக்கு பாராட்டு. தமிழகம் ஒரு தனி நாடாக அமையுமாயின் ஜோதிட வல்லுநர்களுக்கு விருது வழங்கப்படும். நன்று. வணக்கம். சுபம். முற்றும். ஓகே, பாய்.